இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. கலாட்டா டிவைன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வரப்போகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் கவனம் என்ற செயல்பாடை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரமும் கட்டாயமாக தெரிய வரும். எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறோம். ராகுகேது பயிற்சி வந்தால் கூட ஒரு ஏதோ மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பற்றி கொஞ்சம் அதிகமான பதட்டம் நமக்கு கிடையாது. ஆனால் நவகிரகங்களில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீதி அரசராக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்தா மட்டும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. 12 ராசி நேயர்களுமே ஒரு பதட்டத்துடன் இருக்கக்கூடிய செயல்பாடு பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சியை வச்சு தான். சனி பெயர்ச்சின்றாலே ஒரு பயம், ஆஹா என்ன பண்ணிடுவாரோ, அவர் நம்மளை எதுவும் கஷ்டப்படுத்திடுவாரோ, நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடுவாரோ, ஏற்கனவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மன சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக வந்துடுது. ஸோ நான் சொல்ல வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். சனி பகவானையுமே வெல்கம் பண்ணி வரவேற்றுக்கோங்க. எப்படி வெல்கம் அப்படின்னா, சனி பகவான் என்னென்ன நல்ல விஷயங்கள் தராரோ அதை அப்படியே வாங்கிக்கோங்க. ஏன்னா சனி கொடுப்பார் எவன் தடுப்பான்ங்கிற பழமொழியே இருக்குது. மற்ற கிரகங்கள் கொடுக்கறத கூட சனி பகவான் தடுத்துருவார். ஆனால் சனி பகவான் கொடுப்ப நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது என்ற ஒரு அற்புதமான சொல்லுக்கேற்றவாறு சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற நல்ல விஷயங்களாக நீங்கள் வாங்கிக்கிட்டு, சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற கவனமான விஷயங்கள், அதாவது உங்கள் கூட இருக்கவங்களுடைய சுயநலமான செயல்பாடுகள், அதேபோல் உங்களை அறியாமல் நீங்கள் செய்கிற தவறுகள், மற்றவர்கள் சூழ்ச்சிகள், இதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது தான் சனி பகவானுடைய இயல்பான தன்மை. அப்போ சனி பகவான் உங்களுடைய செயல்பாடில் ஒரு தாக்கத்தை கொடுக்காருன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை தயார்படுத்துகிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சனி பயிற்சியை வெல்கம் உடன் வரவேற்போம். தற்போது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன்கள், சனி பயிற்சியினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடை பற்றி முழுமையாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசியிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட ராசி தான் மேச ராசி. அப்படி தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட மேச ராசினியர்களுக்கே இந்த சனி பயிற்சியை பார்த்து ஒரு பயமும் பதட்டமும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பதட்டம் பயம் இருக்குது. ஆஹா, நம்ம ராசிக்கு சனி பகவான் 7.5 சனியாக வரப்போகிறாரே, இந்த சனி பயிற்சியில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுமோ, அதிகமான மன அழுத்தம் வந்துடுமோ, போராட்டம் வந்துடுமோ, மேபி ஏதோ ஒரு விஷயம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நம்மளுடைய மேசராசி என்பவராகிய நீங்கள் இருக்கீங்கிறத நான் உணர்கிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப்போகிறார். கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 11ல் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் வரப்போகிறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் முத உள்ளே வரும்போது 30 வருடத்துக்கு அப்புறம் வராரு. மேசராசிக்கு ஏற்கனவே ஒரு சுற்றி 30 வருடத்துக்கு அப்புறம் மறுபடியும் வராரு. அப்போ 30 வருடத்துக்கு அப்புறம் வரனால யாரெல்லாம் மேசராசியில் 30 வயதுக்கு மேல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த 7.5 சனியினால் எந்த பாதிப்பும் கிடையாது. அதிகமான ஒரு மன அழுத்தமோ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நிலைகளோ வரப்போவது கிடையாது. அதனால் ரொம்ப ஒரு பதட்டம் இல்லாமல் வீடியோ முழுமையாக பார்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சனி பகவான் இருக்கும் இடத்தை விட
அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ பார்க்கும் இடத்துல உள்ள பாவக அடிப்படையான காரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை கவனமாக இருக்க சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷபராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான தனுஷ் ராசியை பார்க்காரு. அப்போ 2ஆம் வீடுங்கிறது உங்கள் ராசிக்கு 3ஆம், அதாவது சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உழுது. அதே போல் கன்னி ராசிங்கிறது உங்களுடைய அதாவது சனி பகவானுடைய பார்வைக்கு 7ஆம் பார்வை. தனுசுங்கிறது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாவக அடிப்படை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ என்னென்ன விஷயம்லாம் கவனமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் சேஃப்டியாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா. யாருக்காச்சும் தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. நான் பொறுப்பு, நான் செஞ்சு கொடுக்கேன், என்னால் முடியும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்குறது மட்டும் உண்மையாகவே மேசராசிக்காரர்கள் இன்னும் 2.5 வருட காலத்துக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அதே போல் பண வரவு செலவுகள்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ பண வரவுகள் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்காக கைமாத்தா கொடுக்குறேன் அல்லது வட்டி கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்துட்டிங்கன்னா கொடுத்த பணம் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். 2.5 வருஷத்துக்கு திரும்பி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஏற்கனவே ஒரு கோவக்காரர் என்ன பண்ணுவீங்க, சட்டையை பிடிச்சி போய் கேட்பீங்க, அப்போ அங்கே ஒரு இடத்துல வில்லங்க வந்துடும். ஸோ அந்த விஷயத்தை செஞ்சிட வேண்டாம். அதே போல் மற்றவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எக்காரணம் கொண்டு தலையிடவே வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய செயல்பாடு அப்படி பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் என்பது சூழ்நிலை. அதே போல் கடன், நீங்கள் கடன் வாங்குறதை விட மற்றவர்களுக்கு யாருக்காவது கடன் வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்து போடுறது, இல்லாட்டி ஒரு கடன் வாங்கி இன்னொரு தொழில் செஞ்சிடலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிற விஷயங்களை மட்டும் கட்டாயமாக கவனம் செலுத்துங்க. கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அதே போல் தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். மாமா உங்களை எதாவது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே ஆல்ரெடி பிடிக்காது பார்த்தீங்களா. ஸோ மாமா ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இல்லை மாமாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். ஸோ இந்த சூழ்நிலை மேபி ஏற்பட்டால் உறுதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நகர்ந்து சென்றுங்க. பிரச்சனை விவாதங்களுக்கு தொடராமல், ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பார்வை உள்ளதுனால விவாதங்கள் நிறையா வரும், வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் கெட்டவனாகிடுவீங்க. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத விவாதங்களை தாய்மாமாவிடமும் தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஒரு தாக்கங்கள் வரலாம். ஸோ அந்த சூழ்நிலைகள்லாம் வருதுன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஸோ நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க. அதே போல் உங்களுக்கு எதிரின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த எதிரி யாருன்னு தெரியல, அவனை கண்டுபிடிச்சிட்டா போதும், எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது. கடந்த 2.5 வருஷத்தில் நான் என்னுடைய எதிரியை நம்ம ஒன்றும் ஓவர்டேக் பண்ண முடியல, அல்லது எதிரியை யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த கவலை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகிடும். ஸோ உங்கள் எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாட்கள்லையுமே கவனமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது? சனி பகவான் நல்லது செய்வார்னு வேறு சொன்னீங்க, சனி கொடுப்பார் எவன் தடுப்பார்னு வேறு சொன்னீங்க. அப்போ எங்களுக்கு நல்லது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி நேயர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக மிகப்பெரிய மன அழுத்தம், மிகப்பெரிய போராட்டம், என்ன பிரச்சனையே தெரியல, நான் எதுக்காண்டி மன வருத்தத்தோடு இருக்கேன்னு தெரியல, 2.5 வருஷமாக என்னுடைய முயற்சிகள் பலவிதம் இருந்தும் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய முழு முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு செயல்பாடை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்ல சட்டை அப்படியே பக்காவாக போட்டு ஒரு ஹை லுக்கில் இனிமேல் மேசராசிக்காரங்க செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட சொல்லலாம். அதே போல் உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படியே பிளான் பண்ணி பக்காவாக இனி வருங்காலங்களில் இந்த 2.5 வருஷத்தில்
நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த சனி பயிற்சி காலங்களில் கட்டாயமாக உங்களுடைய பிளான் பக்காவாக சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். அதேபோல் குழந்தை பாக்கியம் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கோயில் கோயிலாக சுற்றுறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, நாங்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறோன்னா குழந்தை பாக்கியத்துக்காக எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுலாம் வருது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலங்களில் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகப் போகிறது என்று பார்க்கிறோம். அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தாக்கங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா. மருத்துவ செலவுக்காகவே நிறையா செலவழிச்சிக்கிருக்கேன், எனக்கு மருத்துவ செலவு அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற வருத்தத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் உறுதியாக நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு மருத்துவ செலவுலேருந்து ஒரு விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக மேசராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி சனி பகவான் கொடுக்க போகிறார். அதுக்கு அடுத்தபடியாக அரசாங்க பணிக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுக்கீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இருக்குது. ஸோ கடினமாக முழு இன்வால்மெண்ட்டோட இந்த வருஷம் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்கள், அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுங்க. கடந்த காலங்களில் நான் எக்ஸாம் எழுதினேன், எனக்கு பாயிண்ட் ஆஃப் லாஸ்ட் மார்க்கில் போய் கூட எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற தயக்கமும் வருத்தம் இருந்தால் அது தூக்கி போட்டுட்டு இந்த வருஷம் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசாங்க வேலையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். சுயமரியாதை நீங்கள் எப்பவுமே விரும்புவீங்க, அந்த சுயமரியாதை இனிமே உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போது ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் 7.5ங்கிறது உங்களுக்கு 7.5 கிடையாது, உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு தான் 7.5ங்கிறத உணர்த்துகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறாரு. கவனமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லணும், அந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தால் வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக நீங்கள் பெறுவீங்கிறத என்னுடைய கருத்து மூலமாக சொல்லிக்கிறேன். இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வழிபாடு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோயிலில் போய் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, அதேபோல் காலபைரவரை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வரப்போகிறார் என்று பார்க்கிறோம். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். இப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வது மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உறுதியாக இருக்க போகுது. இதை வந்து நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறதையும் நான் சொல்லுவேன். அதைப்படி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பான்னு தான் உறுதியாக சொல்ல முடியும். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்தையும் அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கார். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ அப்போ இந்த 3 பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சிரிச்சு முகமாக இருப்பீங்க, யாரை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த ஸ்மைலிங் எப்போயுமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக இருக்க உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைப்பார், அப்படியே கொஞ்சம் உங்களுடைய ஸ்மைலை கொஞ்சம் குறைக்க வைப்பார். அப்போ ஸ்மைலை குறைக்க வைக்காருன்னா என்ன ஆகுன்னா உங்கள் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடை கொஞ்சம் தூண்டி விடுவார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி உங்களை குறை சொல்கிறதுக்கான ஆப்ஷனை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ரெடி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே அந்த முகத்தில் ஒரு தோற்றம் மாறும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பொறுமையாக நிதானமாக உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அல்லது உங்களை ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, நேராக போங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க, தண்ணி எடுத்து மனசார வேண்டிக்கோங்க. அதை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய
வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கேயோ மேபி ஏன்னா இந்த இந்த இடங்கள்ல தான் நம்மளுக்கு அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ எந்த இடங்கள்ல உங்களுக்கு அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதோ, அந்த இடத்துல டம்ளர் கண்டிப்பாக இருக்கும். அந்த டம்ளரில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க. தண்ணி எடுத்து மனசார என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து அந்த டம்ளரை அப்படியே மூடி வச்சு மனசார வேண்டுங்க. ஓகேவா? சனி பகவானே, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ஒரு விடிவு காலம் கொடுங்க. என் மன அழுத்தத்தை நீக்குங்க. ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை இந்த டிப்ரெஷன்லேருந்து இதை வந்து வெளியே எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கையில் அப்படி மூடிக்கிட்டு மனசார வேண்டிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடக்கூடாது. தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அப்படி தண்ணி நீங்கள் கீழே ஊற்றி பாருங்கள். கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போயிடும். நீங்கள் வலது கையில் அந்த தண்ணியை வந்து மூடிட்டு செஞ்சீங்கன்னா கட்டாயமாக ஒரு மாற்றம் உண்டு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சனி பயிற்சி 2025 மார்ச் எண்டுக்கு அப்புறம் நடைபெறுகின்ற சூழ்நிலையில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் தெரியும். ஓகே, சனி பகவானுடைய பார்வையிலேருந்து நம்ம அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகள் செயல்பாடுகள் ஒரு ஆக்டிவாக செயல்படுற விஷயங்களில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும். அல்லது உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம எதிர்த்து பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் குழந்தைகிட்டையுமே பொறுமையாக உட்காந்து நிதானமாக பேசுங்க. ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசுகிற மாதிரி எந்த விஷயத்தையும் மற்றவங்க பேச மாட்டாங்க. நம்ம பெற்ற தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தையோட உண்மையான அன்பு, அது அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி கோவத்தை குறைக்கணுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ நம்மளே அவங்ககிட்ட கோவப்பட்டோம்னா அவங்க அடுத்த உறவை தேடி போயிடுவாங்க. ஸோ அப்போ அதனால் ஒரு சில டிஸ்டர்பன்ஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதனால் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த 2.5 வருடத்தில் இல்லீகல் கான்டக்ட்டு, மறைமுகமான செயல்பாடுகள், அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள் இதெல்லாம் 100% செய்யக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அடிவயிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சூழ்நிலைகளில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. சரி, சனி பகவான் பெயர்ச்சி காலங்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அப்போ என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாரு? கடந்த 2.5 வருட காலமாக இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று நான் உணர்கிறேன். ஸோ அதெல்லாம் கொடுக்க போகிறார். அப்போ என்னென்னலாம் கொடுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுடைய நிம்மதியான தூக்கம் இல்லை. 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு தூக்கம்னா என்ன அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். நிதானமாக ரிலாக்ஸாக வெளியே படுத்து தூங்குவீங்க. வேலை பார்த்துட்டு போய் அவ்வளோ டயர்டாக இருந்தால் தூங்காமல் தவிச்சிங்க பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் நிம்மதியாக தூங்குவீங்க. அதே போல் அயன சயன போகஸ்தானம் என்ற ஸ்தானத்தை சனி பகவான் 12ஆம் பார்வையாக கிட்டத்தட்ட 2.5 வருஷம் பார்த்தனால தான் கணவ மனைவி ஒற்றுமை விஷயங்களில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். நானும் என் கணவர் அந்யோன்யமாக இல்லை, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, ஸோ எனக்கும் என் கணவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ரிஷபராசி பெண்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. பெண்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பகவான் தரப்போகிறார் என்று முதலில் பார்க்குறோம். அதே போல் ரொம்ப ஒரு என்னன்னே இணை புரியாத ஒரு மன அழுத்தத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மன அழுத்தமும் உங்களை விட்டு கடந்து போகுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவே ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய செலவழிச்சிருப்பீங்க. அந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகிறது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக நம்ம ரிஷபராசிக்காரங்க வீடு மனை வாங்குறதுக்கான யோகங்கள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா இன்னொரு புது கார் வாங்குவீங்க. ஸோ கார் இருக்குன்னா அதை விட இன்னொரு உங்களுக்கு பெஸ்ட்டான கார் எதிர்பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் அதிபதியாக வரனால நீங்கள் எதுவுமே ஒரு கொஞ்சம் பெஸ்ட்டாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த செயல்பாடுக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக நிலையில் சனி பகவான் உறுதியாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும். வெளிநாட்டு செல்வதற்கான யோகங்கள் உண்டு. யாரெல்லாம் ரிஷபராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலங்களில் 2025 மார்ச் எண்டுக்கு அப்புறம் வெளிநாடுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாயாரின் சொத்து ஏதாச்சும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது தடையாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு சனி பகவானால் உறுதியாக உங்கள் பக்கம் சாங்ஷன் ஆகி உங்களுக்கு உங்கள் சொந்த பந்தம்லாம் வந்து விட்டு கொடுத்து உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்று பார்க்கிறோம். அதேபோல் கனவு மனைவி ரிஷபராசிக்காரங்களை யாராவது பிரிஞ்சிருந்தாங்க
சண்டை போட்டு ஈகோ பிரச்சனையாலேயோ ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் டைவர்ஸ் கேஸ் வரையும் கூட போயிருந்தாலும் அந்த நிலை இனிமே மாறப்போகுது. உங்கள் இருவருக்கும் ஒற்றுமை ஏற்படும். உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சு வருவாங்க, அல்லது உங்களுடைய கணவர் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருது. ஸோ அப்புறம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் ரிஷபராசி பல வருஷமாக அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், கடைசி நேரத்தில் பாயிண்ட் ஆஃப் விஷயத்தில் வேண்டான்றாங்க, பொருத்தம் இல்லைன்றாங்க, எங்களுக்கு நல்ல பொருத்தம் இருக்குது, ஸோ இந்த நிலையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எங்களுக்கு எப்போ தான் கல்யாணம் முடியும் அப்படின்னு வருத்தப்படுகின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் மார்ச் அண்ட் மேக்கு அப்புறம் உறுதியாக திருமணம் முடிவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை சனி பகவான் கொடுக்கப் போகிறார். அப்போ நண்பர்களால் ஏற்பட்ட பகை விலகப் போகிறது. நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது என்பதை உறுதியாக உணர முடியும். யாரெல்லாம் கூட இருந்த நண்பனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இந்த 2.5 வருஷத்தில் எனக்கு எதிரியை கூட நான் சமாளிச்சிட்டேன், என் கூட இருந்த துரோகியை நான் வந்து ஃபீல் ஆஃப் மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன அழுத்தத்தில் உள்ள நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்கி சரியான நண்பர்கள், உண்மையான நண்பர்களை இனிமேல் நீங்கள் கண்டுபிடிச்சி, அதை கூட இருக்கவங்களே உண்மையான நண்பர்கள் யாருங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். சரி, ஓகே. இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க பார்த்தீங்களா? ராமேஸ்வர கோயிலுக்கு உறுதியாக இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த 2 வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ராமேஸ்வரத்தில் போய் சனிக்கிழமை போய் ராமேஸ்வரத்தில் மனசார வழிபாடு செய்யுங்க. அல்லது சனி பிரதோஷம் நாட்களில் போய் உறுதியாக நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் வழிபாடு செய்யும்பொழுது சனி பகவானால் ஏற்படுகின்ற சின்ன பாதிப்பிலிருந்து நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சனி பகவான் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்க போகிறாரா, இல்லை சின்ன பாதிப்புகளையும் சின்ன கவலைகளையும் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இயற்கையாகவே கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது சனி பகவானும் புதன் பகவானும் நண்பர்கள்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்போயுமே ஒற்றுமை இருக்கும். நல்லா பாருங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும், கும்பராசிக்காரங்களுக்கும் ஒற்றுமை இருக்கும். சின்ன சண்டைகள் வரலாம், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையான செயல்பாடு ராசியின் அடிப்படையில், கிரகத்துடைய காரத்துவம் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை உண்டு. இருந்தாலும் கும்பராசிக்கு தான் அதிகமான ஈர்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். கும்பராசினர்களும் இவங்களும் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு சனி பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பதட்டம் அடைய தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். கடந்த 2.5 வருஷத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா இனிமேல் நடக்க போகிறதும் உண்மையாக இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷம் போன 2.5 வருஷத்தில், அதாவது 2022லேருந்து 25க்குள்ளே நீங்கள் 2.5 வருஷத்துக்குள்ளே நிறைய போராடி இருப்பீங்க. முயற்சி எடுக்கிறதுல உங்களை மாதிரி யாரும் இல்லைங்கிற மாதிரி முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை அடினாலும் அடி, நான் என் முயற்சியை விட்டு கொடுக்க மாட்டேன், முயற்சி எடுப்பேன்னு சொல்லி உங்களுடைய முயற்சியில் நல்லா கொஞ்சம் வேகத்தை காட்டியிருப்பீங்க. ஆனால் முயற்சியில் வெற்றி கிடச்சிருக்காது. ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். எதுக்கு எடுத்தாலும் ஒரு தடை, முயற்சி எடுத்து தோத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஃபீலிங் உங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தைரியம் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது அப்பப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். இதை செய்யவா, இதை செஞ்சால் நம்மளுக்கு பலபடியும் தோற்றுருவோமோ. ஸோ அந்த ஃபீல் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே, அதாவது நீங்கள் நண்பர்களுக்கு உதவி செஞ்சதாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்காக நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, கடன் எதுக்கு கடன் வாங்கினே தெரிலங்க. இந்த 2 வருஷத்தில் நான் வரும் சாதாரண கடனில் இப்போ பெரிய கடன் ஆகிட்டேன், கடன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துருச்சு, அது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காண்டி கூட கடன் வாங்கியிருக்கேன்,
வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ அப்போ கடன் எதுக்கு வந்ததுன்னே தெரியாமல் கடன் வாங்கினவங்களும் இருப்பாங்க. கடன் எப்படியா அடைச்சிருவோங்கிற தன்னம்பிக்கையில் கடன் வாங்கிட்டேன், இப்போ கடனுக்காண்டி கடன்காரனை பார்த்து நான் ஒழிய வேண்டியிருக்கு. ஒரு ஃபோன் வந்தால் நான் பார்க்க வேண்டியது, ஐயோ ஃபோன் வருதே, இதை அட்டன் பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நான் மனதளவில் டிஸ்டர்ப் ஆனேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செயல்பாடுகள் செஞ்சாலும் லாபமே கிடச்சிருக்காது. சொந்தமாக தொழில் தொடங்கி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. வர்ற லாபம் ஒரு ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னா அங்கே 1.5 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ லாபம் இல்லாத பிஸ்னஸ் பண்ணேன்னா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து இந்த சனி பயிற்சி காலங்களில் மாற்றம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உண்மையாகவே என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய தொழிலில் அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அதன் மூலமாக செயல்படுவதற்கான அற்புதமான காலகட்டங்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயமான உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகளை தூக்கி எறிய போகிறாரு. என்னென்ன முயற்சியெலாம் எடுத்து இன்னுமே நீ கவலைப்படாத, உன் முயற்சி வெற்றியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் சுமைகள், கடன் இன்னல்கள் இனிமேல் வந்து போன நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுவீங்க. தைரியமாக அட்டன் பண்ணி என்ன விஷயம் தரேங்க, வாங்கிக்கோங்க, இன்றைக்கி நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றலை சனி பகவான் லாபங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய மூத்த சகோதரனும் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டார். கடந்த காலங்களில் இளைய சகோதரனுமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு கூட பிறந்தவங்களால் எந்த ஒரு நன்மையே இல்லை, நான் தான் அவங்களுக்கு ஒரு முன்னால் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 2.5 வருஷத்தில் என் கூட பிறந்தவங்களுடைய உண்மையான செயல்பாடை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உதவி செஞ்சதுக்கு 1% எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் நான் கஷ்டப்படும் போது. அப்போ கஷ்டப்படும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு வருத்தம் இருந்துச்சுன்னா இனிமே அவங்க உங்களை தேடி வந்து உங்களுடைய முழுமையான செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க. ஸோ அவங்க செஞ்சதுக்கான காரணங்கள் கிரகத்துடைய தாக்கம். அதனால் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு அந்நியம் இல்லை, தனிச்சு விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுலேயே நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீலிங் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலிங் மாறி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம் முடியவே இல்லை, திருமணத்துக்குரிய விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் டாமினேஷனாக இருக்குன்னா நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கீங்கன்னா 2025 ஜூன் மாதத்துக்கு மேலே மறுபடியும் எடுங்க. ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி மார்ச் எண்டுலேருந்து ஜூன் முன்னாடி ஏதாவது அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வரன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப செக் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா ஐயோ ஏன்டா எடுத்தேங்கிற தாட்டை கிரகநிலைகள் கொடுத்துரும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக சொல்லிக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் புக் பண்ணி போகிறதா இருந்தாலும் சரி, ப்ராப்பராக முதலே போய் உட்காந்துருங்க. நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு போவோம்னு சொல்லி போவீங்க, அந்த நேரங்கள் ஏதாவது ஒரு தடை வந்துடும். ஸோ போக முடியாத சூழ்நிலை வந்துடும். அப்போ அது இம்பார்ட்டண்டான ஒரு செயல்பாடாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அதே போல் ராத்திரி நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிட்றது, தேவையில்லாத எந்த உணவாக இருந்தாலும் வாங்கி வேகமாக சாப்பிட்டுக்கிறது, ஸோ அதை செஞ்சிட வேண்டாம். ஓகேவா? இரவு நேரங்களில் சாப்பாடு விஷயத்தில் நம்முடைய மிதுனராசிக்காரர்கள் கவனம் செலுத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தேவையில்லாத சிக்கல்களோ அல்லது தூக்கத்தில் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளோ வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல் உங்களுடைய சுகஸ்தானத்தில் லாக் பண்ணுறாரு. அப்போ சுகஸ்தானங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த கான்டாக்ட்டுமே சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்திடவே கூடாது. யார் பார்க்க போகிறா, நம்ம பண்ணுற தப்பை யார் பார்க்க போகிறா அப்படிங்கிறது மட்டும் நம்மளுடைய மிதுனராசிக்காரர்கள் சந்தோஷத்துக்காண்டி நினச்சிட வேண்டாம். ஏன்னா சனி பகவானுடைய முழு பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உள்ளதுனால 7ஆம் பார்வையாக
4ஆம் இடத்துல விழுகிறதுனால நீங்கள் சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியாக கவனம் செலுத்தணும். அதேபோல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானமாக வாங்குங்க. அப்படி வண்டி வாங்குறதா இருந்தால் பழைய வண்டி வாங்குங்க. ஸோ அதையும் செக் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வீடு இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வீடு சொந்த வீடை விட்டு ஒரு ஒத்திக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதிலலாம் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி கரெக்டான ஆள்கிட்ட தான் கான்டாக்ட் விட்றோமா, வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தாலுமே கரெக்டான ஆள்கிட்ட தான் கான்டாக்ட் விட்றோமாங்கிறத செக் பண்ணிட்டு விட்டிங்கன்னா பாதிப்புகள் கிடையாது. நண்பர்கள் விஷயத்தில் கட்டாயமாக நம்மளுடைய மிதுனராசினியர்கள் ஜூன் வரையும் கொஞ்சம் நிதானம் செலுத்த வேண்டும். நண்பனுக்கு ஒரு பிரச்சனை நான் உடனே ஓடுவேண்டா அப்படின்னு மட்டும் ஓடிடாதீங்க. நண்பா உனக்கு என்ன பிரச்சனை என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஜூன் வரையும் உங்கள் வேலை, உங்கள் செயல்பாடு, உங்களுடைய கவனம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கவனமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் கடன் சுமைகள் குறைய போது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை சனி பகவான் அற்புதமாக அள்ளித்தர போகிறாங்கிறத என்னுடைய கருத்தாக வைக்க. ஸோ கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் உண்மைன்னா கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அதை வச்சே நம்ம ஃபீட்பேக்காக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உறுதியாக ஏற்படும். தாயின் மீது அதிக அக்கறையும் தன்னுடன் இருப்பவர்களை தாயை போல் பாற்றுக்கொள்ளும் ஒரு அன்பான குணாதிசயமும் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தற்போது எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலமாக உங்களுக்கு அஷ்டமத்தில் அமர்ந்தார். இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். அப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் செல்வது மூலமாக நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்காரு தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான தனுசு ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக மீன ராசியிலிருந்து பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன உங்களுக்கு கவனம் அப்படிங்கன்னா, 3ஆம் இடம் 11ஆம் இடம் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா வருது. அதுக்கு அடுத்தபடியாக 6ஆம் இடம். ஸோ இதெல்லாம் கவனங்கிறத உங்களுக்கு சனி பகவான் இன்டியூஷன் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்க, இதெல்லாம் கவனம்னா இதை பற்றி நான் விரிவாக தெரிஞ்சுக்கிறோம். கடந்த காலங்களில் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா, தொழில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ப்ராப்பராக பிளான் போட்டு பண்ணியிருப்பீங்க, ஆனால் தொழிலில் வெற்றியே கிடச்சிருக்காது. வருமானம் கைக்கு வந்திருக்காது. தொழில் இருக்குது, பேருக்குன்னு இருக்குது, என் தொழில் என்னால் எடுத்து பண்ண முடியல. அதே போல் வேலையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ரொம்ப டிப்ரெஷனுங்க, வேலை இடமாற்றம்னா எனக்கு வந்துருச்சு, நான் நல்ல வேலை பார்த்துக்கிருந்தேன், எனக்கு வேலையில் என்னை டீப்ரோமேட் பண்ணி வேறு இடத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க, ஸோ உண்மையாக இருந்தது இது பெரிய தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதாவது நீங்கள் உண்மையாக பேசுகிறதுனால உங்கள் கூட இருக்கவங்க நிறையா பேர் பொய் பேசிய வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க. அப்போ நீங்கள் உண்மையை சொல்லணுங்கிறக்காண்டி முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சியை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பேசுகிறதுனால அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்த விஷயத்த ஊரெறிய வெளிப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. குடும்ப ஒற்றுமைனா என்னங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கடந்த 2.5 வருடங்களில் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு மன அழுத்தம்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நிகழ்ந்துச்சா அப்படின்னு பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிக்கிருக்கவங்களுக்கு ஒரு மன அழுத்தமே இருந்திருக்கும். அந்த மன அழுத்தம் இனி வருங்காலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி சனி பகவான் கொடுக்க போகிறார். ஸோ சனி பகவான் இப்போ என்னென்னலாம் உங்கள் நன்மையை செய்ய போகிறாருன்னா, தொழிலில் ஒரு அங்கீகாரம் கொடுப்பார், புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார், வருமானம் வீட்டுக்கு வரும்,
உங்கள் வீட்டில் உங்களை யாரெல்லாம் பகைச்சாங்களோ அவங்க உன்னையும் உங்களை புரிஞ்சு நடப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுற கடகராசிக்காரங்க இன்னுமே நீங்கள் பேரை வாங்குவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்களா. இப்போ சூரிய பகவானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொன்ன வாக்கை சொன்ன மாதிரி செய்யலைன்னா மனசளவு டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள்லாம் இருக்கும். பண வரவுகள்லாம் நல்லபடியாக வரும். இவனால் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் நீங்கள் போராடினீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளவோ அழுது புலம்புனா கூட கொடுக்க மாட்டான். வீட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவான், ஐயா பணம் இல்லைங்க, போங்க பார்ப்போங்க அப்படின்னு அசால்ட்டாலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கு பண வரவுகள் நன்றாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. எங்கள் அப்பா கடகராசிக்காரு இப்போ ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகள் அவங்களுடைய வெற்றியின் மூலமாக உங்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் கடகராசிக்காரங்க காதலில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மன வருத்தம் ஏற்பட்டு ஏண்டா வாழ்கிறோம், நம்ம மட்டும் காதலில் நம்மளை எல்லாருமே ஏமாத்துறாங்களே, இந்த காதல்லேருந்து ஒரு நல்ல மாற்றம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பார்ட்னர் கிடச்சிட மாட்டாங்களா அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா. அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறாரு. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு, உண்மையான பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு காதலன் அல்லது காதலியை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். அப்போ மகிழ்ச்சி தானே. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அன்பு செலுத்துகிறவங்க நம்மளை தேடி வர்றாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை உண்மையாகவே உணர்வுபூர்வமாக ஏற்றுக்குருவோம். உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஓகே, அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், சனி பார்வை மூலமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். கடன் வாங்க வேண்டாம், சரியா? யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முறை முயற்சி எடுத்து பண்ணுங்கள், ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள், கட்டாயமாக வெற்றி உண்டு. உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க ஏதாவது ரோட்டில் சண்டை போட்டுருக்காங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் சண்டை போட்டால் நம்ம போய் விலைக்கு விடுவோம். விலைக்கு விட்டால் என்ன ஆகும், அந்த சண்டை நீங்கிடும். ஆனால் இப்போ யார் விலைக்கு விட்றோமோ அவங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுக்குறாங்க. சண்டை போட்டவங்க என்ன செஞ்சுறாங்க, சண்டையை விலைக்கு விட்டவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிட வேண்டாம். அதுவும் உங்களை விட வயது குறைந்த நபர்களுடைய பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். உங்களுக்கும் உங்கள் தாய்மாமாக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய்மாமா உறவுகள் மூலமாக சில தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த சூழ்நிலைகள் எதுவும் வருதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நிதானமாக போங்க. அடுத்த தடவை பேசிக்கலாம்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கேருந்து கிளம்பிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை வராது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தோள்பட்ட வலி இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் வண்டி வாகனங்கள் போகும்போது தான் அதிகமாக கடகராசிக்காரங்க இந்த சூழ்நிலையை சந்திக்கிங்க. ஸோ அந்த சூழ்நிலை எதுவும் வருதுன்னா உடனே உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை உடனடியாக பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பாதிப்பு தன்மை குறையும். முற்றிலுமே இந்த 2.5 வருடத்தில் கடன் வாங்குவதை முற்றிலுமே தவிர்த்துருங்க. எக்காரணத்தை கொண்டு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கிட்டிங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் வாங்குகிற கடன் 7 வருஷமாக போராட வேண்டிய சூழ்நிலையை கிரகநிலைகள் கொடுத்துருங்கிறத உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நல்ல மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவிலில் சென்று திங்கட்கிழமை தோறும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். 9 வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். அப்படி 9 வாரம் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் திங்கட்கிழமை உங்களுடைய அருகில் இருக்கும் மாரியம்மன் கோயிலில் எந்த கோயிலில் நவகிரகங்கள் இருக்கோ அந்த நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க. சனி பகவான் உங்களுக்கு சங்கடங்களை நீக்கி வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் கடகராசி என்பவராகிய உங்களுக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி நேயர்களுக்கு சென்ம சனியாக வரப்போகின்ற
இந்த 2025 மார்ச் இறுதிக்கு மேல் வரப்போகின்ற சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயத்தில் கவனங்கிற சொல்ல போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து விரயஸ்தான அதிபதியான சனி பகவான் ராசியிலே அமர்றாரு. இப்போ ராசியிலே விரயஸ்தான அதிபதி அமர்றனால பல விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது சுபவிரயமாக மாற்றுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. இதான் விஷயம். விரயம் வரும், அந்த விரயத்தை என்ன பண்ணோம், சுப விரயமாக மாற்றுறதுக்கு என்ன வழியோ, என்ன சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளோ அதை பயன்படுத்திக்கோங்க. எதுக்கு போட்டு பதட்டப்படுறீங்க? சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரதில் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பதட்டம் என்ன ஆக போகுதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கவங்க யார் யார் உண்மையானவங்க, யார் யார் போலியானவங்க, இத்தனை நாளாக உங்கள்கிட்டயே சுரண்டி சாப்பிட்டுட்டு உங்களை கஷ்டப்படுத்தினது யாருங்கிறத உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்திருக்க சனி பகவான் தான் உணர்த்துவார். அதான் மிகப்பெரிய உண்மை. அப்போ உணர்வுகளையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் முழுமையாக புரிந்து கொள்ளணும்னா அது எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதரவு வேணும். அப்போ சனி பகவானுடைய ஆதரவு இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து எந்தெந்த இடத்த உங்கள் ராசிக்கு பார்க்காருன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் வீடான தனுசு ராசியை பார்க்காரு. அப்போ இந்த 3, 7, 10 இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். என்னென்ன விஷயத்தில் ரிசல்ட் கொடுக்காரு அப்படின்னா, 2ஆம் வீடை ஒரு மாற்றத்தை கொடுக்காரு. 2ஆம் வீட்டில் சனி பகவானுடைய பார்வை கடந்த 2.5 வருஷமாக இருந்தனால தான் குடும்பத்தை விட்டு தனியாக போயிருப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும், பணப்புழக்கமே இல்லையா, பணம் வாங்கின காசை கையில் வாங்கி பையில் வச்சேன் காசை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்திருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடச்சிருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா அதிக கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கடன் வாங்கி போராடிட்டேனப்பா, கடலை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மீனராசிக்காரர்களை எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகளை சனி பகவான் கொடுத்திருப்பார் கடந்த 2.5 வருஷத்தில். சரியா? அதே போல் பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையை மட்டும்தான் சந்தித்தேன். நான் உண்மையாக வேலை பார்த்தேன், விசுவாசமாக இருந்தேன், உறுதியாக இருந்தேன். அதாவது என்னுடைய வேலையில் நான் கவனம் செலுத்தினேன். ஆனால் வேலையில் எனக்கு மதிப்பு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றத்தை சந்தித்த நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் வேலையில் ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார். பண வரவுகள் நன்றாக இருக்கும், வேலையில் ஒரு ஏற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, அல்லது உங்கள் மூலமாக உங்கள் தகப்பனாருக்கு அதிகமான மன அழுத்தம், நிறைய கவலைகள், அந்த நிலையெல்லாம் விலகப் போகிறது இந்த சனி பெயர்ச்சி மூலமாக. வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டு. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பொருளாதார தடை என்ற சூழ்நிலையை நம்மளுடைய மீன ராசிக்காரர்கள் சந்தித்து வந்தீங்களோ, இனிமேல் பொருளாதார தடை இல்லாமல் பொருளாதாரம் ஏன்ட்டையும் இருக்குங்கிற ஏற்றத்தை கொடுப்பீங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? உங்களை விட வயது குறைஞ்சவங்ககிட்ட வாதம் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் ஃபோன் மூலமாக யார்ட்டையா பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. யார்ட்டையும் ஃபோனில் மிரட்டுறேன், அவன் என்னை பேசினான் அதனால் அவனுக்கு நான் திரும்ப ரிப்ளை கொடுக்கேன்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு வச்சுக்கிற வேண்டாம். ஏன்னா ரெக்கார்டு போட்டுருவாங்க, அதனால் ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முயற்சி எடுப்பதில் சின்ன விஷயங்களில் தாக்கம் வந்தாலும் முயற்சி எடுப்பதை விடாமுயற்சியாக மாற்றி வெற்றி காணுங்க. அதே போல் உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் உட்காந்து பொறுமையாக நிதானமாக பேசுங்க. சமசத்ம பார்வையில் சனி பார்வை இருந்தாலே எல்லாருக்குமே தாக்கம் தான், அது உங்களுக்கு மட்டும் விதிவிலக்காக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, யாராவது உங்கள் பார்ட்னரை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் அதை முழுமையாக நம்பிடாதீங்க. அவங்க விஷயங்களை உட்காந்து பொறுமையாக பேசுனீங்கன்னா ஒரு ஏற்றம் உண்டு.
அப்புறம் நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, நண்பர்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிறக்கூடாது, கவனமாக இருங்க. புதிய தொழில் தொடங்குவதா முயற்சி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் எண்டுலேருந்து ஜூன் வரையும் எந்த ஒரு புதிய முயற்சி எடுக்க வேண்டாம். உங்களுக்கு குறு பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு உழும்பொழுது கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் உறுதியாக உண்மையான செயல்பாடு, விசுவாசமான செயல்பாடு இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சு எந்த ஒரு சூழ்நிலையும் தவறான பாதைக்கு போகாமல் இருந்தால் பதவி உயர்வு உண்டு. தவறான செயல்பாடுகள் செஞ்சு யார் பார்க்க போகிறான்னு செஞ்சிட்டா பதவியில் இறக்கம் உண்டு, பதவி விலக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய மீனராசிக்காரைய நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா கடன் சுமையிலிருந்து மீண்டு குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு மகிழ்ச்சிகளையும் நல்ல விதமான மாற்றங்களையும் வெற்றிகரமான சூழ்நிலைகளும் நீங்கள் பெறக்கூடிய செயல்பாடுகள் ஜென்ம சனி பகவான் மூலமாக ஏற்றம், முன்னேற்றம், வெற்றி என்ற தன்மையில் நீங்கள் பெறக்கூடிய ஆற்றல் சனி பகவான் கொடுப்பார். இந்த ஜென்ம சனி காலங்களில் குச்சனூர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் அருகில் இருக்கும் சனி பகவான் கோயிலுக்கு அதிகமாக போங்க. திருநள்ளாறு, குச்சனூர், இப்படி சனி பகவானுடைய திருஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு செய்வது மூலமாக ஏற்றத்தையும், அதே போல் சனிக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் கோவில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் போடுவது அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது சனி பகவானுக்கு எள் தீபம் போடுவது மூலமாக ஏமாற்றத்திலிருந்து மாற்றத்தை அடைந்து வெற்றிகரமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இருக்கும் என்பது கிரக ரீதியான, கோச்சார கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கிரகங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சனி பயிற்சி காலங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தது 20-30% ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் என்ற செயல்பாடு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் 70% நிர்ணயம் பண்ணும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ யாருக்கெல்லாம் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்க ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உதவி புரிய நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.